இல்ல போட்டி. கருவாப்பையில எதுக்கு என் மேல கோபப்பட்டுட்டு போற? ஒழுங்கு மரியாதை போயிரு. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இங்க பாரு, நீ எனக்கு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையாவது மறைச்சிருக்கேனா? அதான் மறைச்சிட்டிய. முழு பொசு நிக்க சோத்து வச்சு மறைச்சிட்டிய. இங்க பாருங்க, அன்னைக்கு சொல்லலங்க, அதுக்காக என்னைக்குமே சொல்லாம இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போச்சுல்ல. சில விஷயங்களை ஆறப்படலாம்னு நினைச்சேன். அத தங்கங்களை தான் மெதுவா எடுத்து சொல்லின்னு சொல்லிச்சுது. சரி, எடுத்து கவுத்தன்னு சொன்னா உன் மனசு நோகுமேனு தான் மெதுவா சொல்லலாம்னு நினைச்சேன். இப்படி 2-3 நாளா மூஞ்சி தூக்கிட்டு போற. அப்போ இவ்வளவுதான் உன் காதல் இல்ல? அப்போ நீ என்னை நம்பவே இல்லல்ல நீ? சரி, இப்ப சரியா போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சொல்லல, எனக்கு ஏதோ தீங்கு நடந்து போச்சு. அப்ப என்ன விட்டுட்டு போயிருவியா நீ? உண்மை காதல் என்று இங்கு ஒன்றும் இல்லை. நீயும் காதல் கொள்ள வேறு பெண்ணா இல்லை. சொல்லு கராபேல, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு நடக்க கூடாது ஏதோ ஒண்ணு நடந்துட்டேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? சொல்லு, ஏதோ நடக்க கூடாது நடந்துட்டு என்ன அப்போ விட்டுட்டு போயிருவியா? அப்போ என் பொண்டாட்டில நீ? அப்ப இப்ப நான் யாரு? அப்ப இப்ப நான் அடுத்த வீட்டு புள்ளதான், அப்படிதானே? அது சரி, நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போன? ஏதோ வேண்டாத வேலை பார்க்க போயிட்டேன். அதான் மன்னிப்பு கேட்டேனே, நான் எதையும் மறைக்கலையே. நான் விளையாட்டா செய்ய போனேன். அது இப்படி வந்து முடியும்னு எனக்கு தெரியாம போச்சுது. என் சேட்டையே எனக்கு வினையா போச்சுது. பாலா போன சேட்டை என்னால விட முடியல. நான் இருந்தாலும் என் சேட்டை என்ன இருக்க விட மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? இந்த மூளை இல்ல மூளை குண்டக்க மண்டக்காவே யோசிக்க வைக்குது. நான் என்ன பண்ணட்டும்? தங்கங்களை கூட சொல்லிச்சு, நீ யோசிக்கல, உன் வயசு தான் அப்படி பண்ண வைக்குதுன்னு. அந்த கேள்விக்கு புரிஞ்சது கூட உனக்கு புரியலல்ல? இங்க பாரு, எனக்கு உடனே அதுல இருந்து வெளியில வர முடியல. கொஞ்சம் கால அவகாசம் தேவை. இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். எப்போ அத மறக்கிறதுக்கு உனக்கு கால இடைவெளி வேணும்னு கேட்டியா? அப்பவே முடிஞ்சு போச்சு. அதான் சொல்றேனே, நான் எதையும் மறைக்கலன்னு சொல்றேனே. அப்ப கூட உனக்கு என் மேல நம்பிக்கை வரலல்ல? இவ்வளவுதான் காதல் இல்ல? அப்ப இந்த உலகத்துல உண்மையான காதல்னு எதுவுமே இல்ல, அப்படிதானே? அதான் நான் மன்னிப்பு கேட்டேனே. எதுவுமே உன்கிட்ட நான் மறைக்கலையே. அன்னைக்கு சொல்லாம இருந்தது தப்புதான். அதுவும் உனக்காக தான் நான் சொல்லல. உன் மனசு வேதனைப்படும். இன்னொன்னு, நம்ம கல்யாண வாழ்க்கைக்கு அது இடத்துல இருந்துட கூடாதுன்னு தான் நினைச்சேன். நம்ம ரெண்டுத்துக்குள்ள இருக்க பாசம் அதனால குறைஞ்சிட கூடாதுன்னு. ஏன்னா நீயும் மனுஷன் தானே, உனக்கும் வலி வேதனை இருக்க தானே செய்யும். அதுக்காக தான் சொல்லாம இருந்தேன். மத்தபடி உனக்கு துரோகம் பண்ணுகிறேன்னு எனக்கு ஒரு துளி கூட இல்ல. ஆனா இதெல்லாம் மறக்கிறதுக்கு காலம் வேணும்னு கேக்குற பாரு, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, நீ காலத்தை எடுத்துக்க. ஆனா திரும்ப நான் ஓராடியே நான் வரமாட்டேன். என்னடி பேசுற? அதான் காலம் வேணும்னு சொல்லிடுறியே. பிரிஞ்சா அப்படிதான் ஒரேடியா பிரிவு வரும். எப்போ கால இடைவெளி வேணும்னு கேட்டியோ அப்பவே முடிஞ்சு போச்சு. இதே அந்த இடத்துல நீ இருந்தேன்னு வச்சுக்கையே, சத்தியமா உன் கூட சேர்ந்து நான் ஜாலி சிரிச்சிட்டு இருந்திருப்பேன். சத்தியமா எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஏன்னா என் கருவேப்பிலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு நான் கிடைச்சதே பெருசு நினைப்பான். எந்த தப்பு கண்டிப்பா பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனா உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இல்ல? ஏன்னா நான் பொண்ணு, அப்படிதானே? சரி சரி, பரவாயில்ல. உன் மனசுக்கு வலி தீர வரைக்கும் என்கிட்ட பேச வேண்டாம். ஆனா ஒண்ணு, இனி நான் உன்னை கராப்பைன்னு கூப்பிடவும் மாட்டேன், என்னன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எப்ப நமக்குள்ள இந்த பெரிய வந்துச்சோ, ஆனா சத்தியமா சொல்றேன், பழைய பாசமும் அன்பு இருக்குமானா சத்தியமா இருக்காது. நெஞ்சில் ஓட்ட போட்ட பெண்ணோ மனம் உன்னை பத்தி பாடும். காதல் இல்லா ஒரு எங்கடா, என கண்ணை கட்டி கூட்டி போங்கடா. எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, என் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா. நீ இவ்வளவு விளக்கம் கொடுக்க வச்சிட்டல்ல, இந்த ஒரே சந்தேகப்பட்டாலும் நீ அவன் சந்தேகப்பட மாட்டேன்னு நினைச்சு நம்பிக்கையோட இருந்துட்டேன். அந்த நம்பிக்கையில தாங்க தைரியமா நின்னுட்டேன். குருட்டு தைரியத்துல நின்னுட்டேன். நீ இப்படி சந்தேகப்படுவேன்னு இருந்தா சத்தியமா நான் பயந்துருப்பேன். பயத்துல வேற ஏதாவது முடிவு எடுத்திருந்திருப்பேன். உன் மேல நம்பிக்கை
சரி சரி வா கிட்ட வா. இல்ல நீ கொஞ்ச காலம் டைம் எடுத்துக்க, மறக்கணும்ல. சரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. இல்ல ஒழுங்கா கருவப்பைன்னு சொல்லி இல்ல கொண்டுருவேன். ஏய் ஏய் சோப்பி, ஏய் சோப்பி நில்லுடி. சோ ஏய் சோப்பி நில்லுடி. சாரிடி, எங்க அப்பா பேச்ச கேட்டு சந்தேகப்பட்டுட்டேன், நில்லு. ஐயோ எடி சோப்பி நில்லுடி. இந்த பையன் இவ்வளவு சென்டிமெண்டா பேசுமா? நான் இவன் இவ்வளவு பேச நடிக்கவே இல்லையே. சே, நம்மளால மன நொந்து போயிட்டாலோ. ஏ சோப்பி நில்லு. அடிராக்கம்மா பல்லாக்கு நிலுப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை இழுக்குதடி. ஓய் எங்கடி போயிட்டு இருக்க? எதுக்கு கேக்கீங்க? மூஞ்ச பார்த்து பேசுடி. பேச முடியாது. வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாயிட்டே போகுது கேட்டியா? இந்த பட்டணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ சரியே இல்ல. ஓஹோ, சந்தேகப்படுதில சந்தேகம். கொன்னு விபத்துக்க. எங்கடி போயிட்டு இருக்க? அந்த தெருல இருந்து உன்னை கூப்பிட்டு வர திரும்பி பார்க்காம போய்கிட்டு இருக்கா? இங்க பாரு, எப்பவுமே இதே மாதிரி கூட்டிட்டு பின்னாடி வருவேனே கடவுளை நினைச்சுக்கிட்டு இருக்காத. இப்ப எதுக்கு அப்படி பேசுறீங்க? இல்ல இல்ல சாரி சாரி. உன் பின்னாடி வருவேமா? உன் பின்னாடி வருவேன். எல்லாரும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. என்னடி? அதான் காதல சொல்ற வரைக்கும் பின்னாடியே வருவீங்க, அதுக்கப்புறம் இவாதாரேன்னு இப்படிதான் பேசுறீங்க. இங்க பாரு, நான் ஒண்ணும் அப்படிலாம் கிடையாது. போங்க, எல்லாரும் ஒண்ணுதான். நானும் தாசம் ஒண்ணு கிடையாது, சும்மா கடை. சரிடி, எங்க போய்கிட்டு இருக்க? காலேஜுக்கு ஃபார்ம் வாங்க நான் போய்கிட்டு இருக்கேன். இன்னும் காலேஜ் கட்டி முடிக்க ஒரு மாசம் ஆகுமே. நாங்க ஒன்னும் அவர் காலேஜ்ல படிக்கணும் அவசியம் இல்ல, தேவையே இல்ல. நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற காலேஜ்ல கேட்க போறேன். அங்க ஃபீஸ் கட்டணும்ல? பரவாயில்ல, சனி ஞாயிறு களை பறிக்க போனோம்னா ஒரு நாளைக்கு 150 ரூபாய். 4 வாரம் சேர்த்தா போதும், எங்க ஃபீஸை கட்டிட்டு போயிடலாம். சனி ஞாயிறு சும்மா தானே ஊரை சுத்திட்டு கிடக்கும், அதுக்கு களை பறிக்க போய்க்கிடுவோம். ஏன்டி இப்பதான் பேசுற? பரவாயில்ல, இனி யாரையும் நம்ப கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். சனி ஞாயிறு செங்கமாலே களை பறிக்க 1000 வேலை இருக்குது, ஒரு நாளைக்கு 150 ரூபாய். நாங்க சின்ன சின்ன பிள்ளைகள் தானே, ஒரு நாளைக்கு 2 இடத்துல வேலைக்கு போனோம்னா 300 ரூபாய் கிடைக்கும். எங்க படிப்பு செலவையும் பாத்துக்கலாம், எங்க தேவையும் பாத்துக்கலாம். யாரையும் நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்ல. வெட்டியா தானே ஊரை சுத்திக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு நடந்தா, அதுக்கு வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா சத்தியமா இவர் காலேஜ்ல மட்டும் நாங்க படிக்க மாட்டோம். நீ எதுக்கு இப்போ வேற பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஏன் நான் ஃபீஸ் கட்ட மாட்டேனா? வேண்டாப்பா, இங்க யாரு எப்படி மாறுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. யாரையாவது நம்பி வாழ்றது ரொம்ப கொடூரம், அது வேண்டாம். பரவாயில்ல, வேலை செஞ்சு நாங்க படிச்சுக்கிடுவோம். உங்க அன்புக்கும் அக்கறைக்கும் ரொம்ப நன்றி. இப்படி வேற பத்தி பார்க்காத, தொலைச்சு அதுக்காக ஒன்றும் சொல்லல. இதுனா பக்கத்து காலேஜ், சேஃப்டியா போயிட்டு வந்துடலாம். பக்கத்து ஊருக்கு போனா போற வழி அப்படின்னு தெரியல, அடர்ந்த காடு, போக்குவரத்து வசதி கூட கிடையாது. எப்படி போயிட்டு வந்து வருவ? ஃபீஸை விடு, அதை நான் கட்டிடுவேன். ஆனா போக்குவரத்து சரி கிடையாது. இதே ஊருக்குள்ள காலேஜ்னா உனக்கு ஈஸியா இருக்கும்ல. தேவையில்ல, சௌரியத்தை விட எங்க மானம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்டி இப்படிலாம் பேசுற? சரி நீ வீட்டுக்கு போ, நான் ஃபார்ம் வாங்கிட்டு வரேன். வேண்டாம், தேவையே இல்ல. இனி யாரையும் நம்ப கூடாதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். உங்க அம்மா என்னமோ நான் உங்களை வளைச்சு போட்ட மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேச்செல்லாம் காதுல வாங்கிக்காத. இல்லப்பா, நாங்க யாரையும் வளைச்சு போடணும் அவசியம் இல்ல. அப்படியே அசிங்கப்பட்டு தான் படிக்கணும்னு அவசியம் இல்ல. அதை விட உழைச்சு நான் படிச்சுட்டு போறேன். சும்மா சும்மா பின்னாடி வந்துட்டு இருக்காதீங்க. கோத்த கழிப்பிடாத. நீ இல்லாம நான் இருக்க உனக்கு தெரியாது. தனியா இருந்து பழகிக்கோங்க, கடவுள் சித்தம் இருந்தா முடியும். கோத்த கலப்பாத சொல்லிட்டேன். சரி, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓய் நில்லுடி. எதுக்கு சொல்லுங்க, நேரம் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. சரி வா, பைக்ல நான் கூட்டு போறேன். வேண்டாம், நான் வரல. இப்பெல்லாம் பண்ணாதடி. எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணாங்கக்காக எல்லாருமா தப்பு பண்ணுவாங்க. பரவாயில்ல, எனக்கு பயமா இருக்கு. சப்போஸ் நானும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க அம்மா கண்டிப்பா ஏதாவது எனக்கு கேவலப்படுத்த, அது உறுதிதான். ஆனா நீங்களும் கொஞ்சம் பின்வாங்கன்னா சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. அதை விட நீங்க அப்படி இருங்க, நான் இப்படி இருக்கேன். நான் படிச்சு முடிக்கேன், நீங்க உங்க வேலை வெட்டிய பாருங்க. அதுக்கப்புறம் கடை சித்த இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழலாம். அப்போ இதான் உன் முடிவு இல்ல? இது நல்ல முடிவா நான் நினைக்கிறேன். அப்போ நான் இல்லாம நீ இருந்துருவ. அப்படி சொல்லலையே, சந்தர்ப்பமும் சொல்லியும் எப்படி வேணாலும் மாறல. அப்போ என்ன வேண்டாம்னு ஒதுக்கிட்ட? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சு போச்சுடி, தெரிஞ்சு போச்சு. உனக்கு இப்போ எனக்கு பிடிக்கல, அதுக்காக நான் அவாய்ட் பண்ணதுக்கு நீ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏற்கனவே அப்பப்போ பிரேக்கப் உன் வாய் முகத்தம் அப்படியே பழிச்சுக்கிட்டு இருக்கு. சும்மா சும்மா என்ன திட்டிட்டு இருக்காதீங்க. இங்க பார், எப்பவும் போல ஒழுங்கா என்கிட்ட பேசி எடுத்து எப்பவும் போல சந்தோஷமா இருக்க வழியா பாரு. சும்மா சும்மா இதை தாண்டதில் பார்த்து தொலைச்சுவேன்.
ஜோலிக்கு போனேன் கொலப்படிக்கு போனேன் ஏதாவது என் காதுக்கு வந்துடு. இங்க பாருங்க, சும்மா சும்மா இந்த அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் உங்களை கை எந்திரிக்க எனக்கு விருப்பம் இல்ல. பொண்டாட்டி இருந்தா கூட பரவாயில்ல, இப்பவே நான் வந்து நின்னுக்கிட்டு எனக்கு காலேஜ் பீஸ் கட்டுங்க, பஸ் பாஸ் எடுக்கணும், பஸ்ல போகணும், அதுக்கு கொடுங்க இதுக்கு கொடுங்கன்னு 100 கொடுங்க 200 கொடுங்கன்னு கேட்டா எனக்கே அசிங்கமா போயிடும். யாருக்கிட்ட கேட்க? உனக்கு உரிமைப்பட்டவங்க தானே கேட்க. சரி நீ கேட்க வேண்டாம், மொத்தமா அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிறேன், தேவையானதை எடுத்துக்க. ஏங்க இது சரிப்படாதுங்க, நீங்க செய்யலாம். உங்க அம்மா எப்படி சம்மதிப்பாங்க சொல்லுங்க? எங்க அம்மா சம்மதம் எனக்கு தேவையில்லை. நான் ஒண்ணு எங்க அம்மா சம்மதத்தை எடுத்து உனக்கு நான் கொடுக்கலையே, அது என் சொந்த உழைப்பு. என் பொண்டாட்டிக்கு கொடுக்காம நான் வேற கொடுக்க போறேன். இங்க பாரு, மொத்தமா அக்கௌண்ட்ல போட்டு வைக்க, தேவையானதை எடுத்துக்க. இங்க பாருங்க, அதுக்கு ஒரு உரிமை வேணும். காதலி அவ்வளவுதானே, மனைவி ஆகலாம், ஆகாமலும் போகலாம். வாழ்க்கை எப்படி வேணாலும் முடிச்சு போடும். தொலைச்சு மூஞ்சி மோலையில பேத்துவேன். அதுக்கு தான் சின்ன வயசுல ஆசைப்பட்டு நான் உன்னை தவிர வேற எவ்வளவு நினைச்சு பாத்துக்கிட மாட்டேன். நீ தான் எனக்கு காதல பாத்துட்டு இருக்க, நான் என் பொண்டாட்டியை தான் பாக்குறேன். பாரு, என்ன இல்லாம வேற யாரு கூட வாழ்ந்தலான்னு கனவு நினைக்காத. வாய முடுங்க, செத்தாலும் சாவேனே தவிர அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன். ஆனா உங்க சைடு என்ன சொல்ற? என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு போய் பாருங்க. சும்மா என்கிட்ட கோபப்பட வந்துட்டாரு. இவன் என்ன சொல்ல வரா? ஏன் பின்னாடி என்ன இருக்குது? இவன் இப்படிலாம் பேச மாட்டாள, இப்பெல்லாம் நடந்துக்க மாட்டாள. புருஷனா ரொம்ப பயப்படுவா, பக்தியா இருப்பா, இப்பெல்லாம் நடந்துக்க மாட்டாள. எங்க அம்மா ஏதாவது வேண்டாம் வேலை பாக்குறாங்களா என்ன? ஜென்ம புத்தி செருப்பால அடிச்சாலும் போகாதுமாங்க. எங்க அம்மா ஏதோ வேண்டாம் வேலை பாக்குறாங்கன்னு நினைக்க. வீட்டுல போய் பார்த்தா தெரிஞ்சிடும். தங்கச்சிட்டு கேப்போம். என்ன என்ன அம்மா உன்னை வயலுக்கு போச்சனாவே? இங்க வா. என்னண்ணே? அம்மா ஏதாவது வேண்டாம் வேலை பார்க்காவளா? அண்ணி ஏதாவது திட்டினாவளா? அது வந்து சொல்லி அவளை ஏதாவது திட்டினாவளா? அது வந்துனே அன்னைக்கிட்ட சொல்லு. என் மகன் காசுல திங்கிறதுக்கு நீ நாளு அப்படின்னு கொஞ்சம் அசிங்கமா. என்னடி சொல்ற? ஆமாண்ணே, அம்மா மட்டும் இல்லண்ணே, அதான் அந்த வக்கீல் அக்கா இருக்காவளா, அவையில சேர்ந்தேன். இவ்வளவு அசிங்கமா அம்மா பேசுச்சு? ஆமாண்ணே, அம்மாவும் அந்த வக்கீல் அக்காவும் சேர்ந்து மைனி அப்படிதான் பேசினாங்க. மைனி ரொம்ப அழுதுட்டாங்க. எனக்கு ஒண்ணு உங்க பையன் காசு ஒண்ணு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அழுதாங்க. ஏன் என் பையனும் உனக்கு கிடைச்சானோ அப்படின்னு ரொம்ப அசிங்கமா பேசினாங்கண்ணே. சரி நீ போன வர. சீக்கிரம் வருவியானே? யோ பொண்டாட்டியா அசிங்கமா பேசிருக்கீங்க. அவ அதை என்ன வேலை பிடிச்சு பார்த்திருக்கா. இப்படி சொன்னா எப்படி வாங்குவா? அப்படி வாங்கினா நீங்க சொன்னது உண்மையிருமே. அவ கஷ்டப்பட்டு உழைச்சி படிக்கிறதுக்கா நான் இவன் உருகி காதலிச்ச. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நல்ல யோசித்து பாரு, நம்ம நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம ஒன்னும் அடுத்த வீட்டுல கேட்கலையா, உங்க அம்மா கிட்ட தானே கேட்க சொல்றேன். 10 பொண்ணு வச்சிருக்காங்க, கூட 15 பொண்ணு கேளு. இல்ல, எங்க அப்பா என்ன வேலை பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியாது. இங்க பாரு, நான் கவர்மெண்ட் வேலை 10 பொண்ணு வாங்கினா என் கூட வேலை பார்க்கறவங்க கூட என்ன குறைவா தான் பார்ப்பாங்க. போக்கு இல்லாம பொண்ணு எடுத்திருக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன உசுகுசா காதலிச்சோம் இல்லைங்களே, புருஷன் கௌரவத்துக்காக வாங்குறது தப்பு இல்லையே. நீயே யோசித்து பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா கிட்ட வாங்கினதான் வாங்கினபடி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படி வாங்க சொல்லி இல்ல கொடுக்கதான் செய்வாங்களா? அதே கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அடிச்சு போட்டு வாங்கு. இப்ப 25 பொண்ணு நான் கேட்கறேன்னா எனக்கு அவ்வளவு நான் கேட்கறேன், உனக்கு அதை தான் கேட்கறேன். ஏன் நீ போடுற நகை நானா போட முடியும்? நீ தான் போட்டுட்டு கௌரவமா சுத்த போற. உங்க வீட்டுல இருந்து வாங்கினதை நீ தான் போட போற. அதுல எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா சொல்லு? இருந்தும் கேட்கறேன்னா நான் கௌரவத்துக்காக தான் கேட்கறேன். என் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாமே கிலோ கணக்குல வாங்குறாங்க. படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. நான் படிச்ச பிள்ளைய பார்க்கலதான், அதுக்காக நகை கூட வாங்கலன்னா எப்படி சொல்லி பார்ப்போம்? படிச்ச பொண்ணு நான் இன்னும் படிச்ச முடிக்கலையே, இன்னும் படிக்க ஆரம்பிக்கலையே. அப்படி படிச்ச பொண்ணு தான் வேணும்னா உங்க வயசுல தான் நீங்க பாத்துக்கணும். நான் இன்னும் காலேஜுக்கே போறேன். இன்னும் 3 வருஷம் போனா நானும் படிச்ச புள்ள தான், அத மறந்துடாதீங்க. அதுலயும் 3 வருஷம் கழிஞ்சதுன்னா நானும் உங்களுக்கு ஈக்குவலா எங்கயாவது ஒரு இடத்துல கவர்மெண்ட் வேலை பாத்துக்கிட்டு இருப்பேன். அது சரிதான். அப்போ 25 பொண்ணு எதுக்கு? நானும் 4 வருஷத்துல உங்களுக்கு ஈக்குவலா நிப்பேனே. எனக்கு டைம் கொடுங்க. ஆனா எனக்கு வயசு கடந்து போயிருமே. அப்ப இருக்கதா வாங்கணும், பின்னாடி வாங்கிக்கங்க. சரி, அப்போ நான் 6 வருஷம் கழிச்சு நானும் உங்களுக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் வேலை பாப்பேன், படிச்ச பிள்ளையா இருப்பேன். அப்ப இப்ப வாங்கின 25 பொண்ணாக்கே திருப்பி நம்ம கிட்ட கொடுத்துடலாமா? நீ என்ன பேச்சு பேசுற? நான் கல்யாண பத்திரிக்கையில எப்படி கொடுப்பேன் எல்லாத்துக்கும்? எல்லாரும் கேட்பாங்க, எவ்வளவு நகை வாங்குறீங்க, எவ்வளவு ரொக்கம் வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்றேன்னு சொல்லுங்க, புடிச்சவள விரும்பி கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சரிதான்,
உன்னத்த வீட்லயா பொண்ணு எடுத்தேன்னு கேட்பாங்கல்ல. நீ என் பக்கம் புரிஞ்சுக்க மாட்டியா? உன் புருஷன் நான் அவமானப்பட முடியுமா சொல்லு? காதலிச்சிருக்கல்ல, நான் எங்க தலை குனிஞ்சா உனக்கு நல்லா இருக்குமா? நீ என்ன உண்மையிலேயே காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதான் நான் தலை குனிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நீங்க உண்மையிலே காதலிச்சிருந்தா இப்படி என்கிட்ட பேசியிருக்க மாட்டீங்க. நான் ஒரு ஏழை விட்டு பொண்ணுன்னு நல்லா தெரிஞ்சு என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. எங்க அப்பா பணம் ஏறுறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மிஞ்சி போனா எவ்வளவு கிடைக்கும்? 10-20 ரூபாய்க்கு பையன் வாங்கி குடிச்சாங்க. எங்க சேரும்? அதுல சிறுக சிறுக சத்தி எனக்கு 10 பொண்ணு நகை செஞ்சிருக்காரு. சந்தோஷமா வாங்குவீங்களா? உங்க அண்ணன் இருக்காம்ல, சப்பத்தி பண்ண சொல்லு. அவன ஒரு பிள்ளை கூட்டிட்டு ஓடி போயிட்டானே. அவனுக்கு கூட வந்த தங்கச்சி எக்கர் கட்டு போனாலும் பரவாயில்ல. நான் சந்தோஷம் போதுன்னு எங்க அத்தை பிள்ளை கிளம்பிட்டு போயிட்டான். இப்போ ஏன் நிலைமை? கூட பண்ணனா துரோகம் பண்ணனு பார்த்தா காலேஜ்ல நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணன் அம்போட போட்டுட்டு போயிட்டான். இப்போ எங்க அப்பா தான் பணம் ஏறி எங்க வைத்தியம் மிச்ச தலைய பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த 25 பொண்ணு வந்து கேக்குறீங்க? இப்ப நீ என்னதான் பண்ண சொல்ற? நான் என்ன பண்ணட்டும்? கல்யாணம் வேற பண்ணணும். எனக்கு காணாது, 10 பொண்ணு காணாது. காணாதுல? காணாது. சரி, கிலோ கணக்குல போடுற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி கல்யாணம் பண்ணா நான் இப்போ கல்யாணம் பண்ணிருக்கலாம். எனக்கு வேற எந்த பொண்ணு வேண்டாம், இதுதான் வேணும். இல்ல, எங்ககிட்ட 25 பவுன் இல்ல. ஏன் 10 பவுனுக்கே வழி இல்ல. இல்ல, நீங்க எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்ல. நீங்க எங்க கிடைக்குமோ அங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழி உன்னோடு நெஞ்சம் உறவாடுவே தண்ணீர் கமலம் தானா முகம் காட்டி முழுவெண் பனி ஓடாதே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏத்த இடத்த பாத்துக்கிடுங்க. இந்த ஏழப்பட்ட பொண்ணு உங்களுக்கு வேண்டாம். இந்த ஏழப்பட்ட பொண்ணு உங்களுக்கு எந்த விதத்திலும் பொருத்தமானவா இல்ல. லூஸ் மாதிரி பேசாதானே. நீ இல்லாம எதுவும் மாட்டேன்னு உனக்கு தெரியாது. இப்ப என்ன விட காசு பணம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குல்ல. பரவாயில்ல, நீங்க பாக்குற உத்தியோகம் அப்படி. உங்களுக்கு கௌரவம் முக்கியம் தானே. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. ஆனா நீங்க எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்ல. என்கிட்ட வெறும் மனசு மட்டும் தான் இருக்கு. இந்த மனசை வச்சு என்ன நாக்கா வலிக்க முடியும், இல்ல இந்த மனசை வச்சு என்ன கௌரவமா கிடைக்க போகுது. இது இதுனால பிரயோஜனமே கிடையாது. நீங்க உங்களுக்கு ஏத்த இடத்த பாத்துக்கிடுங்க. மனசு ஒரு குப்பை. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதை வச்சு என்ன போன கௌரவத்தை மீட்டா எடுக்க முடியும்? அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த மனசு எதுக்கு? வேண்டாம். கிலோ கணக்குலையும் காரு பங்களான்னு கொடுக்குறவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. என்ன இப்படிலாம் பேசுற? இங்க பாரு, நான் உன்னை உண்மையதான் விரும்புறேன். ஆனா அதே நேரத்துல ஒரு ஆணா எனக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம் இல்ல. அதான் நானும் சொன்னேன், உங்க கௌரவத்துக்கு நான் எந்த விதத்திலும் பொருத்தமானவா இல்லைன்னு. உங்க கௌரவத்தை ஈடு செய்யறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. நான் சாதா பணம் ஏற விட்டு ஒரு பொண்ணு, ஒரு கூலி தொழிலாளியோட ஒரு பொண்ணு. நீங்க எதிர்பார்க்கிற கௌரவம் எங்க வீட்டுல இல்ல. அதான் சொன்னேன், இந்த பாலா பொண்ண மனசை வச்சுக்கிட்டு எந்த கௌரவத்தையும் எடுக்க முடியாது. இது வேண்டாம். இந்த மனசத்துக்கு தூர போட்டுருங்க. இது உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாது. நல்ல வசதியான இடத்தை பார்த்து முடிங்க. என்ன இப்படி பேசுற? மனசை பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல, இனி தெரிஞ்சுக்கணும் அவசியமும் இல்ல. சரி, அதிகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இனி உங்ககிட்ட நின்று பேசினா கூட அது உங்களுக்கு கௌரவ குறைச்சலுதான். ஏன்னா நீங்க கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்கீங்க, நல்லா படித்தவர். அதனால இனி என்கிட்ட பேசுறது கூட உங்களுக்கு கௌரவ குறைச்சலுதான். என்கிட்ட பேசி வீணா உங்களுக்கு கெட்ட பேர் கிடைச்சிடாம கிளம்புங்க. சரி சரி, நீங்க வசந்த இடம், பெரிய இடம், கவர்மெண்ட் வேலை. நான் போறதா நல்லது. நீங்க கௌரவமானவரே. நான் தான் பக்கத்துல நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவா. கிளம்புறேன். மீனா, சரி இப்ப பேசிட்டு இருக்க? இல்ல, நான் கிளம்புறேன். சாரி சார். பழக்கமில்லை உனக்கென்றே உயிர் கொண்டே அதில் எதுவும் மாற்றமில்லை. பிரிவென்றா உறவுண்டு அதனாலே வாட்டமில்லை. எனக்கு சொத்து வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம். அவ ஒருத்தி எனக்கு போதும். ஆனா அவ எனக்கு சொந்தம் இல்லாம போயிட்டாலே. அவளாவது சந்தோஷமா வாழ்ந்திருப்பான், அதையும் கெடுத்துட்டேன். இல்ல இல்ல, அவ சந்தோஷமா இருக்கணும்.
எப்பவும் போல அவ சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அவகிட்ட பிடிச்சது இந்த வெள்ளந்தியான குணமும் குழந்தைத்தனமான சேட்டையும் குழந்தைத்தனமான சிரிப்பும் தான். நான் அதையும் எடுத்துட்டேனே. ச்சே. இல்ல, இந்த காலேஜை கட்டி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடணும். இல்ல, இது சரிப்பட்டு வராது. கிளம்புறது நல்லது. அவ சந்தோஷமா இருக்கணும். ராணி, இந்த காலேஜை நான் உன் பேர்ல தான் கட்டுறேன் தெரியுமா? நான் இருக்கணும் இல்லையோ, உன் பேரும் புகழும் இந்த மண்ணுல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இருக்கணும். நான் கட்டுற காலேஜ் ஸ்கூலு எல்லாத்துக்கும் புண்ணியவதி நீதான். நீ நல்லா இருக்கணும். பாரு, உன்னை ஏசுனவங்க உன்னை பரியாசம் பண்ணவங்கலாம் நான் தான் உன்னை பார்ப்பாங்க. உன் பேரு எத்தனை தலைமுறை ஆனாலும் இந்த மண்ணில் இருக்கும். நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு இது மட்டும் தான் பரிகாரம். ராணி, ராணி, என்ன இதான் ராணிங்க. என் மேல உனக்கு கோவம் இல்ல? அத கால விழுந்து மன்னிப்பு கேட்டீங்களே, அதுக்கப்புறம் மன்னிக்காம அதையே நினைச்சிட்டு இருந்தா அப்போ நான் மறுபடியும் சேட்டை பண்ணிட்டா? சேட்டை பண்ணி பாருங்க, அப்புறம் தெரியும். உங்களால கராப்பைய என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டான். சரி, நான் அவங்கிட்ட பேசுறேன். வேண்டாம், அப்படி வந்து சொல்லி புரிய வச்சு அவன் என்ன தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. போட்டோம், கொஞ்ச நாள் போட்டோம். எங்க போற? கோயிலுக்கு. என்ன விசேஷம்? அங்க பைனி ஊத்துறாவலாம், வரல? பைனினா? பைனினாவா? நல்லா இருக்கும், வாங்க வாங்கி தரேன். வரேன், இரு வரேன். சீக்கிரம் வாங்க, முடிஞ்சிரும். இல்ல, வந்துட்டேன், வரேன்.